என்னங்க, ஓட்டெல்லாம் போட்டாச்சா? நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். குறிப்பா கரூர் மாவட்டத்துடைய இந்த போலிங்க பார்த்து. அதாவது 93% பேர் அவங்களுடைய ஓட்ட காஸ்ட் பண்ணிருக்காங்க. இவ்ளோ பேர் அங்க ஓட்டு போட்டதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? கண்டிப்பா கரூர் சம்பவம். இந்த கரூர் சம்பவம் தான் தமிழ்நாடு அரசியல்ல ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. நிறைய பேர் இங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கறத வெளியேந்து பார்த்து பல விஷயங்களை சொல்லிட்டு இருக்கும். ஆனா அங்க இருக்கக்கூடிய மக்கள் உண்மையாவே யார் பக்கம் நிக்க போறாங்க அப்படின்னு மே 4ஆம் தேதி தெரிய போகுது. ஏன்னா அங்க இருக்கவங்கள 93% பேர் அவங்களுடைய ஓட்ட போட்டாச்சு. சோ அவங்க யார் பக்கம் நிக்கிறாங்களோ அதுதான் நியாயத்துக்கான இடமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அங்க இருந்து அதை பார்த்தவங்களுக்கு தான் அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கறது கண்டிப்பா தெரியும். சோ மே 4ஆம் தேதி என்ன நடக்க போகுது, குறிப்பா கரூர்ல, அதையும் தாண்டி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும். ஏன்னா இந்த முறை எலெக்ஷன்ல சோசியல் மீடியாவோட இன்ஃபுளுன்ஸ் அப்படிங்கறது ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது சொல்றபடி இருக்கா இல்ல அதுதான் ரியாலிட்டியா அப்படிங்கறதும் இந்த எலெக்ஷன்ல தெரிய போகுது. சோ என்ன நடக்க போகுது மே 4 அப்படிங்கறத பார்க்க நான் எக்ஸைட்டடா இருக்கேன். நீங்களும் எக்ஸைட்டடா தான் இருக்கீங்க. என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குன்னா அது குறித்து மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.